நெருங்கி வாங்க இன்ஷா அல்லாஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. وقال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله العزة ولرسوله وللمؤمنين. وقال تعالى أيضا قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أول من يدعى إلى الجنة الذين يحمدون الله في السراء والضراء. أخرجه حاكم في مستدركه ووافقه الذهبي أو كما قال صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் ஆலமீனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் எம் உயிருக்கும் இனிய சீதனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதிலும் அன்னவருடைய பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் ஆலமீன் என்னென்ன விஷயங்கள் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அதேலுமான முறையில் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விஷயங்களை தவிர்ந்து விலகி நடந்து கொள்ள சொல்லியிருக்கிறானோ அது முற்றுமுழுதாக வாழ்க்கையில தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாய் கொண்டு வசியத் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் ஆலமீன் எங்களுக்கு பலதரப்பட்ட நியாமத்துகளை எங்களோட வாழ்க்கையில தந்திருக்கிறான். ஒருத்தட்ட கேட்டா அவங்களுக்கு என்ன நியாமத் தந்திருக்கிறான்னு கேட்டா நாங்க அவர் சொல்றது கேட்கலாம். எனக்கு அல்லாஹ் வாகனத்தை தந்திருக்கிறான், இத்தனை பிசினஸ் எனக்கு கீழால ரன் ஆகுது, இந்த வீடுகள் எனக்கு சொந்தமானது, நான் இந்த விஷயங்களை ஹோல்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் மீக்கேண்டு அவர் அடுக்கு அடுக்காக சொல்லிக்கொண்டு போறத கேட்கலாம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் கொடுத்த நியாமத்தை அவன் எண்ணி பார்த்தா அதை எண்ணி முடிக்க முடியாது. ஒவ்வொன்றும் நியாமத்தான். ஒவ்வொரு நியாமத் அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்ற நேரம் சொல்றான், நான் உங்களுக்கு தந்திக்க நியாமத், அந்த நியாமத்தை நான் கேள்வி கணக்கு கேட்டே தீரும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒருத்தர் பிறந்தத்திலேருந்து மௌத்து வரைக்கும் அவருடைய நியாமத் என்றார். அவருக்கு கொடுத்த அருள் பாக்கியங்கள் என்ன தொடங்கினா குர்ஆன் சொல்லுது லா துஹ்ஸூஹா, அதை எண்ணி முடிக்க முடியாது. எண்ணி முடிக்கிற அளவுக்கு அதுக்கு என்ன எண்ணிக்கை இல்ல. கண்ணுடைய நியாமத் எண்ணிக்கை பொறுமதியான நியாமத், செவி புலனுடைய நியாமத் பொறுமதியான நியாமத், சிந்தனையுடைய நியாமத் பொறுமதியான நியாமத். இந்த நியாமத்துகளை அல்லாஹ் கியாமத்தினால கேட்பான் என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் இவ்வளவு பிரமாணமான நியாமத்தை தந்தோம், இந்த நியாமத்தை பத்தியும் கேட்போம். சிறிய நியாமத் அதையும் பத்தி அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. கியாமத்தினால அவங்களுக்கு தந்த நியாமத்துக்கு பத்தி ஒவ்வொரு நியாமத்தையும் கேள்வி கணக்கு கேட்போம் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க, கியாமத்து நாள்ல யாரு மன் நோக்கிஷல் ஹிசாப் ஃபஹுவ ஹலக், யாரு கியாமத்து நாள் அல்லாஹ்ட்ட கேள்வி கணக்கு கேட்கறது மாட்டிக்கொள்வார்களோ அவங்க அழிஞ்சு போய்த்துருவாங்க என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் அந்த கேள்வி கணக்கை விட்டு மேல அனைவரையும் பாதுகாப்பானா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் என்ற ஆயத்தை கீழால் உலமாக்கள் கொண்டார ஹதீஸ் என்னது, ஒருத்தர் என்ன செய்யறாரு, கடும் வெயில்ல நடந்து வந்து தண்ணி தாகத்துல கொஞ்சம் தண்ணியை கூலாக்கி குடிக்கிறார். இந்த குளிரான தண்ணிக்கு அல்லாஹ் கியாமத்துல கேள்வி. கடும் வெயில் ஒருத்தர் நடந்து போனாரு, மரத்துக்கு கீழால் நிழல்ல காஞ்சு இருந்தாரு, அந்த நிழல்ல இருந்ததை பத்தி அல்லாஹ் கியாமத்துல கேட்பான். இன்னொரு ரிவாயத்தை பதிவு செய்யறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாக்குறாங்க, மஸ்ஜிதுக்கு வராங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுல இருக்கிறாங்க. கேட்டாங்க, யா அபூபக்கர், உங்களை நான் காண்றேன், மஸ்ஜிதுல தொழுகை இல்லாத நேரத்தில் உங்களே காண்றேன். சொன்னாங்க, அசாபனிஹல் ஜூ, பசியின் காரணமாக நான் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ்.
சஹாபாக்களுடைய தொடர்பு வித்தியாசமானது. எங்கட தொடர்போட பார்த்தேன். நான் பசியண்டா உடனே மொபைல் எடுத்தாச்சு, ஜஸ்ட் ஈட், ஊபர், கிச்சனை பாக்குற, கிச்சன் எல்லாம் முன்ன பின்னாண்டா இதுதான் நாங்க செய்வோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பசி வந்தது, மஸ்ஜிதுக்கு வராங்க அல்லாஹ்ட்ட பேசுறது. அவரை கேட்டா நீ என்னது வந்திருக்கிறீங்க? உமர் சொன்னாங்க, நீ என்னது வந்து அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அசாபனி அல் ஜூ. கொஞ்ச நேரம் போல ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து வெளியே வராங்க மஸ்ஜிதுல. என்னது? ரெண்டு பேரும் பார்த்து என்னது வந்திருக்கிறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுவை இல்லாத நேரத்துல மஸ்ஜித் வந்து பாக்குறீங்களா? பசியின் காரணத்தை வந்துரு. இவங்க ரெண்டு பேரும் நபியை பார்த்து கேட்டாங்க. நபி சொன்னாங்க, நீங்க என்ன நோக்கத்துல என்ன பசிக்கு வந்தீங்கன்னா அதே பசியில தான் நானும் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கேன் சொன்னாங்க. எவ்வளோ, ஒரு நாள், 2 நாளா, 3-4 நாள் ஒரு கிழமை திண்டி இல்லாம இருக்கிறாரு 3 பேர். இது கொண்டிருக்கிற நேரம் ஒரு சாபி நபி சொன்னாங்க, இந்த சாபிர வீட்டுக்கு போ. மஷூரா பண்ணி அந்த வீட்டுக்கு போறான். இந்த சாபி நபியை வரவேற்று கண்ணியப்பட்டு திருப்பட்டி சொன்னாங்க, யார சூழல்லா இருங்க, என்னோட வீட்டுக்கு நீ விருந்தாளியா வந்திருக்கிறீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு விருந்தாளியா வந்திருக்கிறான். கொஞ்சம் இருப்பாட்டிட்டு ஓடி போயிட்டு என்ன செஞ்சா, ஒரு கண்டு ஆடு அறுத்து சட்டில போட்டு அதை ஆக்க ரெடி பண்ணிட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கறத போல ஈச்சப்பழம் அப்படி ஒரு கோர்வையா கொலையா கொண்டு கையில வச்சான். யார சொல்ல சாப்பிடு. அதுல காஞ்ச ஈச்சப்பழம், பழுத்த ஈச்சப்பழம், நடுத்தரமான ஈச்சப்பழம் எல்லாம் இருந்துச்சு. அது சுமார் ரதியாலும் தின்றான். ரசூலுல்லாஹி கேட்டாங்க, என்னது உமர், எப்படி? யார சொல்ல, நல்ல யார சொல்லலாம், எவ்வளவு நாளைக்கு போறோம் தின்று, எவ்வளவு நாளைக்கு போறோம், நாங்க எவ்வளவு நேரத்துக்கு போறோம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சும்ம லதுஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், கியாமத் நாள் அல்லாஹ் இதுக்கும் கேள்வி கேட்பான்னு சொன்னாங்க. ஈச்சம் கொட்டை அப்படி வெளியே எடுத்து கவலையில நிலத்துல அடிச்சு சொன்னா, யாரும் சொல்லலாம், பல நாட்கள் பசியிலேந்து தின்ற ஈச்ச பழத்துக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்டா நான் எங்க போறேன் யார் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம வ அஷ்பஹ்னா வ அர்வானா வ அன்னம அலைனா வ அஃலல். என்ற துஆவை யாரு சாப்பிட்டதுக்கு பின்னால் ஓதுவாங்களோ உணவுடைய கேள்வி கணக்கெல்லாம் இல்லாம ஆக்குவான் என்பதாக. கனிவான சகோதர பெரியார்களை நான் என்ன சொல்ல வாரேன்டா, அல்லாஹ் தந்த ஒவ்வொரு நியாமத்தையும் பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பாங்க. லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா துஸ்அல அன் அர்பஈன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினால் ஒரு அடியாண்ட கால் பாதம் நகராது 4 விஷயங்கள் அவன்கிட்ட கேட்கும் வரைக்கும். 4 விஷயங்கள் கேட்கும் வரைக்கும். தந்த நியாமத்துகள்ல அதுல ஒரு பகுதி அல்லாஹ் கேட்பான். அந்த நியாமத்துகள் ஆக பிரம்மாண்டமான நியாமத் ஈமானுடைய நியாமத், இஸ்லாத்துடைய நியாமத். அல்லாஹ் அதுக்குரியும் கேள்வி கணக்கு கேட்பான். இப்படி பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த நியாமத்துகள்ல ஆக சிறந்த நியாமத்துகள் தான் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குழந்தையுடைய பாக்கி தந்திருக்கு. இன்றைக்கு எத்தனையோ பேர் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாம அழுவுறத கேட்டீங்க, குழந்தை இல்லாம அழுவுறத கேட்டிருக்கோம். அல்லாஹ் சொல்ற நேரம் சொல்றான், யஹபு லிமை யஷா, நாடியவனுக்கு நான் கிஃப்டாகத்தான் கொடுப்பேன். நாங்க மூத்தவங்க விலையும் கொள்ளணும். இன்றைக்கு அல்லாஹ் சொல்றான், நாங்க நாடியவனை கிஃப்டாக கொடுப்போம். இன்றைக்கு நான் என்ன செய்யறேன்னு ஒரு கிஃப்டை வந்து நல்ல முகப்பத்தான ஒருத்தர் கொடுக்க போறேன். அவர் சொல்ல, எனக்கு இப்ப தேவையில்லை, உறவு தாங்க, எனக்கு இப்ப தேவையில்லைன்னு அதை இக்னோர் பண்ண எவ்வளவு ஆத்திரம் வரும். இன்றைக்கு கவலையான விஷயம், புதுசாக கல்யாணம் முடிக்கிறாங்க, முடிச்சவங்களுக்கும் வழிகாட்டுறது மூத்தவங்கன்றது இப்ப ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கோங்க, ஒரு 2 இயர்ஸ் பேக் நாங்க ஒரு பிள்ளை வைத்துக்கொள்வோம். இதெல்லாம் அந்நியர்களுடைய கலாச்சாரங்கள்ல வாரது உண்டு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்னது? யஹபு, நான் கிஃப்டாகத்தான் தாரது. இந்த புள்ள கிடைச்ச புள்ள வகுத்தலைக்கு பிளான் பண்றாங்க, இப்போ டூ ஏர்லி எங்களுக்கு புள்ள. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த டூ ஏர்லியான புள்ளை நீங்க அபோர்ஷன் பண்ணா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாங்க கியாமத்து நாள்ல என்ன பாவத்துக்கு அந்த புள்ளை நீங்க கொண்டீங்கன்னு நான் கேட்போம். என்ன பாவத்தை அந்த புள்ள என்ன பாவம் செஞ்சுச்சு அல்லாஹ் கேட்கிறான். வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத். வைதல் மௌஊதத்து சுஇலத், அந்த புள்ள அந்த சிசுவை நான் கியாமத்துல கேள்வி கேட்போம், அந்த புள்ள என்னத்துக்காக அந்த புள்ளைய கொண்டீங்க. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இப்படி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா அல்லாஹ் யாருக்கு விரும்புறானோ அவர்களுக்கு கொடுக்கிறத ஆகப்பெரிய நியாமத் பிள்ளைகளுடைய பாக்கியம். அந்த பிள்ளையுடைய பாக்கியத்தை நாங்க கியாமத்து நாள் வர காட்டி எங்களோட ஒரு அசெட்டாக அல்லாஹ் தந்திருக்கு. ஒருத்தர் மௌத்தாகிட்டாருண்டா அல்லாஹுடைய கருத்து அல்லாஹுடைய வழிகாட்டல்ல எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்கன்னது, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு அடியார மௌத்தாக்கிட்டான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருக்கு அந்த மனிதனுடைய 3 விஷயங்களை தவிர அடுத்து எல்லாமே துண்டிக்கப்படும். முதலாவது விஷயம் என்னது?
முதலாவது விஷயம் அவனுக்கு கபருக்கு வரக்கூடியது வலதுன் சாலிஹன் எதுலா, சாலிஹான புள்ள அவ அப்பா அம்மாக்காக துவா செய்யற புள்ள, அந்த புள்ளையோட அமல் கபருக்கு வந்துட்டே. ரெண்டாவது அவர் செஞ்ச சதக்கத்துல் ஜாரியா கபருக்கு வந்துட்டே. மூணாவது அவர் படிச்ச அறிவை அது அழகான முறையில படிச்சு கொடுத்தா அது பிள்ளைகளோ யாரோ படிக்கிறாங்க, அதை அமல்படுத்துறாங்க, அதனுடைய தொடர் வந்துட்டே. இந்த மூணு இதெல்லாம் உலகத்துல என்ன எல்லா விஷயங்களும் எல்லாம் ஹைலைட் பண்ணது மூணு தான். இந்த மூணு தான் கபருக்கு வரப்போகுது. அதுல ஆக விசேஷமான உண்டு மூணுல ஒரு மூணு விஷயத்த உலகத்திலேருந்து எல்லாமே உலகத்திலேயே எல்லாமே துண்டிக்கப்பட்டு மூணு விஷயம் தான் கபருக்கு வரும். இதுல மூணுல ஒன்றை சொல்லப்பட்டு உங்களோட புலேல், எங்கட புலேல் புல் என்றது அமானிதம். எல்லா எல்லா நியமத்திலையும் அமானத்தை பத்தி எல்லாம் கேட்கறத போல புலேலுடைய அமானிதத்தை பத்தி எல்லாம் கேட்பான். இந்த நாட்டுல ஏலவே, இந்த நாட்டுல ஏலவே என்று நாங்க சொல்ல முடியாது. நானும் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க வந்த புதுசுல இந்த நாட்டுடைய அமைப்புக்கு ஏலத்தான். எப்ப லெஸ்டருக்கு வந்து இந்த ஜாமியாக்கு போனணும், எப்ப இந்த லெஸ்டருக்கு வந்து ஐடிஐக்கு போனணும், சலீம் தௌரஸா பசத் அவனுடைய மஜ்லிஸுக்கு போனோம், அப்ப இறங்கினேன். இல்ல எங்கட நாட்டை விட இங்க நல்ல புள்ளையில வளர்க்கலாம், புள்ளைகள் தலைப்பாவோட தீனோட மாஹலோட ஈக்கிறான். அதுக்கு நாங்க எங்களுக்கு தந்த அல்ல அமானிதை தான் நிறைவேற்ற முயற்சி செஞ்சேன். அவனை என்ன கண்ட்ரோல் எல்லாம் பெய்துட்டான். அதுக்கு கூட எல்லாம் பார்ப்போம் முயற்சி செய்யறாரு இல்ல, தந்த ஞாபகத்தை அழகான முறையில பார்க்கல. கண்ணியமான சௌலை பிரியார்களே, அந்த ஞாபகத்துல ஆகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் புள்ளைகள் வளர்க்கறதுல. நான் ஏதை சொல்றேன்டா, இந்த 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 ஷபானுடைய மாதம் கழிஞ்சு கொண்டு போகுது. 22 நாட்களுக்கு ரமலான் வரது. ரமலான் வர நேரம் அல்லாட முழு ரஹ்மத்தும் உலகத்துக்கு பொழிஞ்சு கொண்டிருக்கிற நேரம், நரகம் பூட்டப்பட்ட நாள், ஷைத்தான கெட்டி கடல்ல வீசுற காலம். இப்படி சிறப்புகள் வந்த ஒரு சிறப்புகள் நிறைஞ்ச ஒரு மாதம் வர நேரம் நான் வீட்டுல இருக்கிற என்ன புள்ள பாவம் செய்தேன்டா, இந்த உலகத்துல நான் என்ன புள்ளை ஒழுங்கா வளர்க்கல, புள்ளைய வளர்க்கல. புள்ள அலூரத்தை பாக்குறது தான் புள்ள உம்மாவோட கண் குளிர்ச்சி. புள்ள தொழுகையில் அலோனும், புள்ள அசட் சேர்க்கிறாரு. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அய்யுன், யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள்லையும் என்னுடைய மனைவி பிச்சலத்திலையும் கண்குளிர்ச்சதா. கண்குளிர்ச்சி என்னது? மனைவியும் ஷிஃப்ட் ஒன்று செய்யறேன், நானும் ஒரு ஷிஃப்ட் செய்யறேன். இதுல கண்குளிர்ச்சி. நானும் ஒரு ஷிஃப்ட் செய்யறேன், எனக்கு மனம் என புள்ள டபுள் ஷிஃப்ட் அடிச்சு மாஷால் அவர் தான் கரண்ட் பில் கெட்டார், தண்ணி பில் கெட்டார், எல்லாம் அவர்கிட்ட பொறுப்பிப்பார். தொழுவா ஜீரோ, கலாம் குரான் ஜீரோ. இல்ல இல்ல இல்ல, குரானுடைய தஃப்சீர் சொல்லுது கண்குளிர்ச்சி என்னது? உங்களோட பிள்ளைகளும் உங்களோட மனைவியும் அல்லாஹ்க்கு வழிபடுறதை நீங்க ஹயாத்தோடையுமே பாக்குறீங்க. இதான் கண்குளிர்ச்சி தஃப்சீர் சொல்லுது. கண்ணியமான சொல்ல பெரியார்களே, அப்ப புலேல் என்றது ஆக அமானிதம். இந்த புலேல வளர்ப்பை பத்தி அல்லாஹ் கியாமத்துல கேட்பான். புள்ளே தந்த அமானிதத்தை நிறைவேற்றத்துக்கு ஒவ்வொரு இமாம்களும் எப்படி முயற்சி செஞ்சான். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல என்னது? நீங்க 7 வயசு வந்தா புள்ளே மஸ்ஜிதுக்கு கொண்டு போங்க, தொழுவுறதுக்கு பழக்குங்க. 10 வயசு வந்து அவர் தொலாட்டி நீங்க பெரம்பெடுத்து அடிங்க. எல்லாம் வாபமாக அந்த பெரம்பெடுத்து அடிக்கிறதுலாம் நிக்கிறான். அதுல 10 வயசு கேட்கிறான் இல்ல, நல்ல ஃபுட்டுக்கு தான் அவரை எடுத்து வந்தேன். நாங்க அந்த வாபமாகிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கறது, அந்த 7லேருந்து 10 வயசு 3 வருஷமாக நீங்க ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத்து அவர் கையை பிடிச்சி கூட்டி வந்தீங்களா? டோர் அசர் வேலையில இஷாவும் ஃபஜ்ருக்கும் நீங்க கூட்டி வந்தீங்களா? மஸ்ஜிதுக்கு வள்ளிக்கு வரத்துக்கு பழக்கிறீங்களா? நடந்து போற சிறப்பு சொன்னீங்களா? மஸ்ஜிதுக்கு போற ஒரு ஃப்ரீக்வெண்ட்லியா மஸ்ஜிதுக்கு போறவருக்கு அந்த மஸ்ஜிதுடைய சிறப்பு சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லி கொடுக்கல. 10 வயசு வந்தா அவர் ஆட்டோமேட்டிக்கா பள்ளிக்கு போகணும். ஹதீஸ் அப்படிதான் சொல்லுது. நீ 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணணும் புள்ளையில. அந்த புள்ள தொழுவையாளியாக மாறுறதுக்கு 3 வருஷம் வாப்பட முயற்சிக்கணும். கண்ணியமான சொல்ல பெரியார்களே, நல்ல விலையும் கொள்ளணும். முந்திய உம்மத்து அவங்க வாழ்ற காலத்தை அறிஞ்சிக்கணும்ன்றது கடமை இல்லை. எங்களுக்கு முன்னக்க செஞ்சுரியில வந்தவங்க அவங்க எந்த வருஷத்துல வாழ்றாங்க, இது இந்த இயருடைய பத்தி என்ன சொல்லப்பட்டீங்கன்னா அந்த அறிவு எடுக்கணும்ன்றது கடமை இல்லை. இந்த காலத்துல வாழ்ற இந்த எறால வாழ்ற எங்களுக்கு இந்த காலத்துடைய அறிவை படிச்சுக்கிறது கடமை. ஹதீஸ்ல வருது, கியாமத்தினால் நெருங்க 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 சில அனாச்சாரங்கள் வெளியாகும்.
பெண்கள் ஆடை அணிந்த நிர்வாணியான பெண்களை ரோட்ல காணுவீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுற இமாம் சொல்றாரு, நான் இந்த ஹதீஸை 100% நம்புறேன், ஆனா இது அன்இமேஜினபிள், என்ற தலைக்கென படுதி இல்லை, இது எப்படி நடக்கும்? அந்த இமாமுடைய காலத்தை பத்தி எழுதுறாங்க. அந்த இமாமுட தப்சீர அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பத்தி சொல்ற நேரம் ஒரு இமாம் சொல்றாரு, அந்த இமாமுடைய பேரை நான் மறந்துட்டேன். அந்த இமாம் சொல்றாரு, நான் சவுதிக்கு நான் போய்த்திருந்த நேரம் என்னுடைய கைடோட நான் போய்த்திருந்தேன். நான் போறன் வாகனத்துல வீட்டு வாசல்ல எல்லாம் மாவை பிசைஞ்சு வச்சிருக்கிறான். நான் கேட்டேன், இது என்ன மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறான்? என்னென்ன வீட்டுல மாவை பிசைஞ்சு வீட்டுல ஒரு கோப்பையில முன்னுக்கு வச்சிருக்கிறாங்களோ அது ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட வீடு என்னன்னா, அந்த வீட்டுல மாப்பிள்ள ஹஸ்பண்ட் வீட்டுடையார் அந்த ஊர்ல இல்ல, அவர் வெளிநாட்டுக்கு போய்த்திருக்காரு தொழிலுக்காக வேண்டி, பிசினஸுக்காக வேண்டி. அன்றாட சாப்பாடு ஸ்ரீலங்கா அரிசியை போல, இங்க அன்றாட சாப்பாடு கார்ன்ஃபிளெக்ஸ், அதே போல ஸ்ரீலங்கா அரிசி, அதே போல அந்த நாட்டுடைய சவுதி நாட்டுடைய அன்றாட சாப்பாடு ரொட்டி. இந்த ரொட்டியை சுட்டு எடுக்கிறதுக்கு அங்க வந்து என்னதான் ரொட்டி சுட்டு ஹப்பாஸ், ரொட்டி சுட்டு சென்டர் வழி மாவை பயணிச்சு கொண்டு போய் கொடுத்தா ரொட்டியை சுட்டு தருவான், இத்தனை கிலோக்கு வாங்க இத்தனை ரொட்டி இதா சல்லி கொடுத்தா எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த ரொட்டியை சுட்டு எடுத்து வாரத்துக்கு பெண்கள் வெளியே போக மாட்டான். பெண்கள் வெளியே போறல்ல, ஏன்? கணவன் இல்லாதால. கணவன் இல்லாதால மஹரத்தை பேணி பெண்கள் வெளியே வராம உள்ளுக்கு ஈடுவாங்க. நாங்கத்தான் ஊருவாசி என்ன செய்வோம், கொண்டு போய் ரொட்டியை சுட்டு அந்த சல்லியில பில்ல வைப்போம், போறோம், பில்ல சல்லி கிடைக்கும் எங்களுக்கு. அந்த காலத்துல பெண்கள் எவ்வளவு பக்குவமா உள்ளுக்கு ஈந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இந்த நாட்டுக்கு வந்த போறோம், கவலையான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ஏத்தமா இஸ்லாத்தை மாத்திட்டோம். அல்லாஹ் சொல்றான், நீ மார்க்கத்துக்கு வாரம்னா பூர்த்தியாக வாப்பா. அரவாசி மார்க்கம் பள்ளிக்கு வெளியே, மார்க்கம் அரவாசி உள்ளுக்கு வர போல பூர்த்தி, அதெல்லாம் சரி வர. உள்ளுக்கு வர போல காலம் அடிக்கிறார், வெளியே போன காலை அவுத்து விட்டுறாரு. மன்னஸ்வர காபைன் ஃபஹுஃபின்னார், ஹதீஸ்ல வருது, காபைன் கரண்ட காலை கீழால யார்ட ஆட தொங்குமோ அவர்கள் நரகத்துக்குரியவா, அவருடைய நரகத்துடைய அடையாளம் உண்டா. அதுக்கு விளக்கம் பேச வராங்க நிறைய பேர். அசத் பெருமையா உடுத்தாத்தான் நபியாவும் சொன்னாங்க, பெருமையா அதை உடுத்தா பெருமை வரும் உனக்கு, அது உடுக்கிறது பெருமைக்கு தான், இல்ல எனக்கு பெருமை வருது இல்ல அப்படின்னா நீ பெருமையில தான் பேசுறீங்க. அசத் ரசூலோட வார்த்தையை நீ சேலஞ்ச் பண்றீங்க. கனிமா நான் சொல்ல பெரியார்களே, இன்றைக்கு ஒரு முசீபத்தான காலம் என்ன தெரியுமா? இன்டெலெக்ட் புத்திய இஸ்லாத்துக்கு போட பழகு, புத்திய தீன்ல போட பழகிட்டான். அசத் அலி ரசூல் சொன்னாங்க, ஒரு கோட்டைக்கு மண்டா ஒரு பட்டினம் ஒரு சிட்டின்னு சிட்டியோட டோ வந்து அசத் அலி தான், நான் தான் அந்த சிட்டி. அறிவு நான் என்றா, அதுல என்ட்ரன்ஸ் அலி என்றா. அவ்வளவு அறிவாளி அசத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவ்வளவு அறிவாளி. அசத் அலியோட யாருக்கும் டிபேட் பண்ண முடியாது, அவ்வளவு அறிவாளி. அந்த அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இஸ்லாம் புத்திய வச்சுதான் இருக்குமெண்டா லெதர் சாக்ஸ் போடுவாங்க, குளிர்காலங்களில் லெதர் சாக்ஸ் போடுவாங்க. புது செஞ்சுட்டு அந்த சொக்ஸை தடாவுறதுக்கு மேலால தடவினா போதும், கால் ரொசக்கால் போய் தடவினா போதும், தண்ணி எடுத்து காலை சொக்ஸுக்கு மேல தடவை மசாலா, பெரிய மசாலா உதாரணம் சொன்னாங்க. அலி இஸ்லாம் புத்தியால வாரதாக இருந்தா கீழே தானே ஊத்தப்படுது, கீழே கீழே தானே தடவணும். நபி சொல்லித்தனா மேல தடவை சொல்லி நபிட முறையத்தான் நாங்க பின்பற்றோம், புத்திய பால கீழே தான் தடவும். இஸ்லாம் புத்தி இல்ல, இஸ்லாம் ஹசரத் சொல்றதுல தான், ஹசரத் ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறது தானே. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெண்களுடைய பக்குவம் இல்லாத ஒரு காலத்துல நீங்க வாழ்ந்ததை கண்டனீங்கன்னா நீங்க கியாமத்துல நாளுக்கு நெருங்கிட்டீங்க. சொன்னாங்க, ஏண்ட மதீனாவும் ஏண்ட மக்காவும் இந்த பாலைவனங்கள் பச்சை பசேன்னு மாறும் என்பதாக சொன்னாங்க. இது கியாமத்து நாள் அடையாளம். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? மதீனா மக்காவுடைய மலைகள் பச்சையாக நிறம் தோன்றி எல்லாம் வீடியோ வந்துச்சு, பாத்தீங்களா? அடே என்னடா எல்லாம். ரெண்டு விளக்கம் சொல்றாங்க. முதலாவது விளக்கம், இந்த காலத்து உலமாக்கள், அந்த காலத்து உலமாக்கள் சொன்னா மரங்கள் வளரும். இந்த காலத்து உலமாக்கள் சொன்னாங்க, ஒரு பாலைவனத்துல இல்லாத வசதிகள் அந்த பாலைவனத்துல உருவாகும். பாலைவனத்துல இப்ப இல்லாத ஒன்று இல்லை, முந்தி பாலைவனத்துல கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, இப்ப போற இடத்துல தண்ணி கிடைக்குது. எல்லா வசதிகளும் அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அமையும். இது கியாமத்தின் அடையாளம். அதே போல சொன்னாங்க ரசூல் செல்லம், கண்ணியமானவர்களே, பெண்களோட விஷயத்துல சொன்னாங்க, பெண்கள் அறநிர்வாணமாக போறாங்க. அப்படின்னு என்னது? ஒரு பொம்பளை எப்படி உடுத்துட்டு போறா, அரவாசி உடுத்துட்டு போறா, வெட்டி போட்டு உடுத்துட்டு போறா என்றதை எழுதப்படுது. குரானுடைய விளக்கத்துடைய ஹதீஸ் உடைய விளக்கத்துடைய உலமாக்கள் எழுதுறாங்க,
ஷரியத்துடைய ஆடை அணியாத்தி அவவும் இந்த ஹதீஸ் கீழே வரும். ஷரியத்துடைய ஆடை என்னது? ஏன் அமானிதம்? அதனால நான் சொல்றேன், இது ஆனா யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது இல்லை என்ன நோக்கம். கனிவானவர்களே, ஷரியத்துடைய ஆடை என்னது? ஒரு கம்பை நாட்டி அந்த கம்புக்கு மேல புடவை போட்டு அந்த கம்புடைய கம்பு எந்த ஷேப்ல என்று எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண இயலாதோ, இது தான் ஒரு பெண்ணோட தலையில இருந்து புடவை போட்டா கால் வர காட்டி மீக்கணும். இவனும் உம்மி மக்தூம் ரதியல்லான்னு வாராங்க. வார நேரம் ஆயிஷா நாயும் ஹப்சா நாயும் நின்றுட்டு இருக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன நிக்கிறீங்க, உள்ளுக்க போங்க. சொன்னா அரசூலல் அவர் கண் குருடு தானே, விளங்காத்தானே. கேட்டாங்க, அஃப உம்மிய வாணிக்குமா, நீங்க 2 பேரும் கண் குருடா உங்களுக்கு? அவர் வந்தா நீங்க தஜபா உங்களோட ஹிஜாபை போட்டும் உள்ளுக்கு ஆகுங்க. கண் குருடானவர் பார்க்காட்டியும் நீங்க அவரை பாக்குறீங்களே, நீங்க ஹிஜாப் மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இவ்வளவு ஒரு பயங்கரமான காலம். இன்னும் சொல்ல போனா, நான் தொடர்ந்து பேசி வந்த தலைப்பு என்னது, உள்ளே நாங்க எப்படி வளர்த்தெடுக்கும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்து நாள் நெருங்க 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 ஒரு தாய் ஒரு எஜமான பெத்தெடுப்பான். தலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு தாய் எஜமான பெத்தெடுப்பான்டா. என்ன எஜமான பெத்தெடுப்பான்? ஒரு தாய், ஒரு பெண் ஒரு எஜமான பெத்தெடுப்பான். அதுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, புள்ளைய பெத்தெடுத்து அந்த புள்ள உம்மா அப்பா அடிமையை போல வளர்ப்பான். உம்மா அப்பா அடிமையை போல பார்ப்பான். அவனுக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு பின்னால, அவனுக்கு எல்லாம் பொறுப்பு வந்ததுக்கு பின்னால உம்மா அப்பா அடிமையை போல பார்ப்பான். இப்படி வந்துட்டுன்னா விளைவிக்கோங்க, கியாமத்து நாள் அடையாளம். ஏட புள்ள ஏட அமானிதம், ஏட அசெட். அவர் செய்யற ஒவ்வொரு அமலுக்கும் என கபருக்கும் எனக்கும் தொடர்பி. எப்படி மந்த்லி இன்கம் பேங்க்குக்கு வாரத்துக்கு நான் ஒரு அசெட்டை ரெட் பண்ணி வச்சு அதுல இருந்து கூலி வாரத்துக்கு நான் செட் பண்ணிக்கிறனோ, இதே போல மௌத்துக்கு பின்னால என் கபருக்கு ஒவ்வொரு நன்மையும் பாவம் வாரத்துக்கு ஒரு அமைப்பு தான் என்ன புள்ள. சும்மா உடையலா ஷாஃபி மஸ்ஹபுடைய உலமாக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஒரு பெண் பிள்ளைய நீ வளர்த்து நீ கணவனு ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறீங்க. அந்த மாப்பிள்ளை என்ன செய்யறாரு, ஐடென்டிஃபை பண்றாரு, பிள்ளைக்கு ஓத தெரியா. வாப்பட பொறுப்பு, அந்த பொம்பளை பிள்ளைய வாப்பட பொறுப்பு சல்லி செலவழிச்சு ஓத வைக்கிறது, மாப்பிள்ளைய பொறுப்பு இல்ல. ஏன் பொறுப்பு கொடுத்த காலத்துல குர்ஆன் ஓதி கொடுக்கல. இஸ்லாம் அவ்வளவு உறுதியாக பேசுது. என்னது, பிள்ளைட வளர்ப்புல அவ்வளவு ஒரு பங்களிப்பு இஸ்லாம் சொல்லுது. எந்த ஒரு மார்க்கமும் வழிகாட்டாத வழிகாட்டல் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 15 வயசு வர காட்டியும் இஸ்லாத்தை கொடுக்கல. 15வது வயசுக்கு பின்னால புள்ள அவனுக்கு நினைச்ச மாதிரி நடக்க போல பேசுறாங்க. ஹஸ்ரத் கேட்கறான் இல்ல, ஹஸ்ரத் அவன் எப்படி நடக்கிறான், அவன்கிட்ட கேட்டுறான், மை ரைட்ஸ் என்ன செய்யற ஹஸ்ரத், ஸ்ரீலங்கா வெட்டுவான் கால. இல்ல 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 இல்ல, நீ சொல்லி கொடுங்க. தீன தரபியத் வீட்லயும் வரும், வீட்டுல இருப்பட்டுங்க. ஷெட்யூலுக்கு ஓடுறீங்க. ஆனா உள்ள வளர்ப்புல நீங்க பலகீனம் காட்டிட்டீங்கடா. கண்ணியமானவங்க, நான் ஏன் சொல்றேன்டா, அண்மையில ஒரு உலமாக்கள கூட்டத்துக்கு போய்த்திருந்தோம். அந்த உலமாக்கள் கூட்டத்தை கிட்டத்தட்ட 250 உலமாக்கள் இருந்தாங்க. மௌலானா அப்துல் ரஹ்மான் அவர் இன்டர்நேஷனல் ஆலிம், அவர் இருந்தாரு, இங்க யூகே சேர்ந்தவர். அவர் சொன்னாரு, நான் இப்படி ரோட்ல நடந்து வாரன், பழைய ஒருத்தர் தாடி நரைச்ச, எனக்கு தெரிஞ்சு அவர் தாவா பணியில பல வருடங்கள் வேலை செஞ்சவர். அவர் என்னைய வந்து கெட்டி பிடிச்சி ஏங்கி அழுந்தாரு. நான் கேட்ட, ஏழு ஊறிங்க, என்ன அடைஞ்சு பிரச்சனையா? இல்ல மௌலானா சாஹிப், அழுந்து என நெஞ்செல்லாம் நலஞ்சிட்டு சொன்னாரு, ஏன மகள் முர்த்ததாயிட்டா ஹஸ்ரத், மகள் முர்த்ததாயிட்டா. என்னையோட அணைச்சி வளர்த்த புள்ள இன்னைக்கு இஸ்லாம் வாழம் போய்த்தான். சுப்ஹானல்லாஹ். பல வருடம் தாவத் பணியில ஈடுபட்டவர். அவர் சொல்றாரு மௌலானா சாப், பல வருடம் தீன்ல வேலை செஞ்சவர். அவருடைய புள்ளை எவ்வளவு பார்த்திப்பாரு, அவருடைய மனைவி எவ்வளவு தீனுக்காக பாடுபட்டிருப்பாரு. அந்த புள்ளைய உள்ளத்தை மாத்துற அளவுக்கு இன்ஃபுளுசர்கள் வேலை செய்யறாங்கண்டா, இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கண்டா, நாங்க எவ்வளவு தூரம் முயற்சியோம். இன்றைக்கு இருத்திதார், ஈரோப்ல இருத்திதார் முர்த்ததாகிறது சிம்பிள் ஆயிட்டு. இன்றைக்கு யூத்துக்கு மத்தியில ஈஸி மணி தேடுறது இன்றைக்கு மக்கள் பழகிக்கிறாங்க. ஹராத்துலயும் ஹலால்லயும் ஈஸி மணி தேவை. 2வது டாபிக் சொன்னாரு. 3வது ட்ரக்ஸுக்கு இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க. புள்ளைகள் யூத்தை பாதுகாருங்க, புள்ளையில பாதுகாருங்கன்னு சொல்லி அழுந்தாரு. கண்ணியமான சொல்ல பிறார்களே, அப்ப நான் ஒரு உலமாக்களோட குரூப்ல இருக்கிறேன். அடிக்கடி லெட்டர் வரும். அந்த லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஐ ஆம் நாட் இன் மை ஃபெய்த். யாரு 15, 16, 18, 20 வயசு பிள்ளைகள் இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு பேத்துட்டு இருக்கிறான். அவ்வளவு ஒரு பயங்கரமான காலம். இந்த பயங்கரமான காலத்துல ஏன பிள்ளைய பாதுகாக்கிறது ஒரு கடமை. நான் சொல்றேன்,
ஏன புள்ள நான் ஹயாத்தோட இருக்கிற நேரமே அவன் பாவம் செய்யறான். ஏன கை இந்த நாட்டுடைய லா கெட்டிக்கு பண்ண இந்த நாட்டில் இருக்கிறது அர்த்தம் இல்லை. நாடும் தான் அல்ல எங்களை அனைவரையும் பாதுகாக்கும். புள்ள பாவம் செய்யற இவர் ஒன்றும் செய்யலாம். இவர் இங்க இருக்கிறாரு என்னது உலகத்துக்காக வேண்டி இல்ல 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 அல்லாஹ் கியாமத்துல கேட்பான். புள்ள 5 நேரம் தொழணும். நீ ஏன கட்டுப்பாடுல இருக்கிற வாப்பாக்கு எவ்வளவு ரைட்ஸ் கொடுத்திருக்கிற. இஸ்லாம் ஒருத்தர் ஹதியா கொடுக்கிறாரு, வாப்பா ஹதியா கொடுக்கிறாரு மகனுக்கு. இல்ல உதாரணம் மகனுக்கு இல்ல வாப்பா என்ன செய்யறாரு, ஒரு மனிதர் நான் என்ன செய்யறேன் ஒருத்தர் ஹதியா கொடுக்கிறேன், கொடுத்த அந்த ஹதியாவை நான் ரிட்டர்ன் தான் கோவத்துல ரிட்டர்னா பறிச்சு எடுத்தேன் ஹதியாவை. இஸ்லாம் சொல்லுது ஒரு நாய் சத்தி எடுத்து தின்றத போல ஒருத்தர் ஹதியா கொடுத்து ரிட்டர்ன் கேட்கறது. ஆனா வாப்பாக்கு முழு உரிமையை மீக்கி ஒரு காரை கிஃப்ட் பண்ணாரு, கோவம் வச்சு காரை தான்டா மகன் கொடுக்கணும், வாப்பாட்ட கேட்கலாம் நீங்க என்ன கிஃப்ட் ரிட்டர்ன் எடுக்கிறீங்க. இஸ்லாம் சொல்லுது வாப்பாக்கு ரைட் சீக்கி. இன்னும் மிச்சம் போறதாக இருந்தா வாப்பாட கையால முன்ன பின்னாகி மகன் மௌத்தாயினாரண்டா அது இஸ்லாம் மன்னிப்பு கொடுக்குது. இவ்வளவு வாப்பாக்கு இஸ்லாம் உரிமையை அள்ளி கொடுக்குது. என்னது தெரியுமா, எக்ஸ்டென்ட் லெவலுக்கு உட கையில இருக்கிற புள்ள உட அமானிதம். நீ நினைச்சதை போல வளர்க்க முடியாது, இஸ்லாம் சொல்ற அமைப்புல வளர்க்கணும். அதுக்கு என்ன நாங்க செய்யறது, என்ன செய்யறது, நாங்க இருப்பட்டோணும். நாங்க சோசியல் மீடியால வீடியோல பயான பார்த்து அதை பாரு இதை பாரு அதுல ஒன்றும் படாது. எங்கட ஆக்ஷன்ல படுறதும் எங்கட சொல்ல படுறதும் தான் எங்கட பிள்ளைகளுக்கு ஜீனா இருக்கு. தரபியத்துல உலாதுல எழுவுறாங்க, நீ பள்ளிக்கு வந்தா என்ன செய்யணும், பிள்ளைல கையில கொடுக்கணும் 10 ரூபாவோ 5 ரூபாவோ 2 ரூபா கொடுத்து இல்ல போடு. வாப்பட மௌத்துக்கு பின்னால பிள்ளைக்கு பழகிப்படும். நான் வாப்பா ஹயாத்துடைய போல எனக்கு 2 ரூபா தந்தாரு 5 ரூபா தந்தாரு பள்ளிக்கு போடுறதுக்கு. அவன் செல்வந்தன் ஆயிட்டான், வாப்பட பேர்ல பள்ளி கட்டுவான் அவன். வாப்பா பழக்கல்ல, வாப்பா தொழுந்தோன்னு எலும்பி ஓடுறாரு, மகனையும் கூட்டிட்டு ஓடுறாரு, பிள்ளையும் எலும்பி ஓடுவான் வாப்பாட மௌத்துக்கு பின்னால். இன்னே மாணவர்களே, என்னோட மௌத்துக்கு பின்னால் எல்லாம் எங்களே மறந்துடுவாங்க, நாங்க செஞ்ச எல்லாம் மறந்துடுவாங்க, பிள்ளைகளும் மறந்துடுவாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. நவி சொல்றாங்க எல்லாம் முடிஞ்சு. ஆனா எங்களுக்கு வந்து சேர்றது என்னது, எங்களோட அமல் தான். அதனால நாங்களோட பிள்ளைகளை சரியான பாதையில சூரா ஃபாத்தியால இருந்து ஒரு இமாம பிடிச்சி அவர் ருக்கு செய்யறது எப்படி, சுஜூத் செய்யறது எப்படி, அவரோட தொழுகை எப்படி, பிள்ளை அணுவாக நாங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு எத்தனை மணிக்கு போறாரு, எத்தனை மணிக்கு வாராரு, போனை என்ன பாவிக்கிறாரு, இல்ல அது பிரைவசி. அந்த பிரைவசி இஸ்லாம்ல சொல்லலே. நீங்க போனை வாங்கி கொடுக்குறா பிள்ளைட நீங்க கையில போனை கொடுக்குறீங்களா, அதை நீங்க ஃபாலோ பண்றது உங்களோட பொறுப்பு. அது அவன் விடிய விடிய போன்ல வைக்கிறான், என்ன செய்யறான் இல்ல எங்களுக்கு பாக்கலாம் பாருங்க, இஸ்லாம் சொல்லுது நீங்க உங்களோட பொறுப்பு. அது நீ என்ன செய்யறான்னு பாவத்தில் ஈடுபட்டானா. ஒரு வயசு வந்ததுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சு கொடுக்க காட்டி மல்லாட்டு அழுந்துட்டே இருக்கணும், யா அல்லா யா அல்லா. நாங்க அண்மையில ஒரு 2 years பேக் நாங்க ஒரு எத்திகாஃப் ப்ரோக்ராம்ல இருந்தோம். ஸ்ரீலங்கா வழி நடத்துற உலமாக்கள் அப்படி வரிசையில தஹஜ்ஜுத்லயும் தான். நான் எனக்கு அந்த வருஷம் கிடைக்கல, நான் பின்ன கணிந்தேன். சுஜூதில் அழுவுறாரு, அரபுல சொல்றாரு, யா அல்லா வழி நடத்த இயலாத காலம், தர்பியத் செய்யலாத காலத்தை எங்களுக்கு புள்ளைய தந்திருக்கிறாய். சொல்ற உலமாட மகன் 1 வருஷத்துல இஃபஸ் முடிச்சுட்டான், முடிச்சு கிதாபும் ஓதிட்டியா அந்த பீரியட்ல. பக்குவமான ஆக்கள் புள்ளைய வழி நடத்த இயலாத காலத்துல புள்ளைய தந்திருக்கிறாய், யா அல்லா யாழ்ல எனக்கு உதவி செய்ய அல்லா புள்ளைய வழி நடத்துறதுக்கு கண்டு அழுந்து 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 அழுந்து. இன்னொரு ஆளையும் அவருக்கு அப்பதான் மேரேஜ் நடந்து 2 வருஷம் புள்ள கிடைச்சு, என்னமோ அவருக்கு 15 வருஷத்துக்கு புள்ள வைக்கிறது போல அழுகுறாரு, அல்லா யாழ்லா 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 புள்ளையோட விஷயத்த சொல்லி அழுகுறாரு. அது அப்படி எங்கட பின்னுக சஃபு கேக்குது தஹஜ்ஜுடைய நேரம். இப்படி பக்குவமான மக்கள் அல்லாட்ட அழுந்து இன்றைக்கு இஸ்லாத்துல புள்ளையில வளர்ப்புக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த அடிப்படையில கண்ணியமான சோழ பெரியார்களே, அது எல்லா நிலைமையும் அல்ல எங்களுக்கு ஷீராக்கி தரணும். எல்லா நிலைமைகளும் அல்ல ஷீராக்கி தந்து அல்லாஹ் விரும்புற புலையர்களாக வளர்த்தெடுத்து இந்த ஷாபானுடைய மாதம் நோம்பு 15 ஒன்றிலிருந்து 15 வரைக்காடும் நோம்பு நோக்குறது சுன்னத். ஷாபானுடைய மாதம் சதக்கா செய்யறது சுன்னத். ஷாபானுடைய மாதம் அல்லாஹும் பாரிக்னா ஃபீ ஷாபான் உபல்லிகனா ரமலான் என்று துஆ செய்யறது சுன்னத். இந்த ஷாபானுடைய மாதத்தில் பாவத்தில் ஈடுபடாம அல்லாட்ட அமல் இபாதத்தில் ஈடுபட்டது சுன்னத். இந்த அடிப்படை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பிய மக்கள் எங்களை அனைவரையும் கபூல் செய்து எல்லா ஹலாலான ஜாயிஸான தேவையை நிறைவேற்றி தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لا إله إلا الله
إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعة وأزجركم معصية إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشارع النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة ولم تبق في قلبه زخرفة الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافر منها شربة ماء رواه الترمذي وغيره بإسناد حسن وفي العالم فرقتان تعيشان فرقة غرتهم الحياة الدنيا فرقة ورغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا وكونوا من فرقة الثانية تدخلوا في دار السلام فرحا وسرورا ولا تكونوا ممن طغى وأطغى ولا من المغترين المضلين في الدنيا والآخرة إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام فالله عز وجل فوز كل القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله العزة ولرسوله وللمؤمنين نفعني الله وإياكم بالقرآن العظيم بسنة رسوله الكريم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم وجواد كريم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوا وإن أكرمكم عند الله اتقاكم إن الله أتانا الأكل وأمرنا بالتفكير به في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره فإذا دبر الليل فأقبل النهار فإذا أقبل النهار فأدبر الليل فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا وما قائد هذا ولمن قائد هذا اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وانتهي النواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين اللهم ارنا سادات الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنا قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. Kindly straighten your rows. Stand close to each another, shoulder to shoulder. استووا واستقيموا واعتدلوا. صفوا نيرا نركب من الرحمة شيئا. الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم
غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله استغفر الله استغفر الله. اللهم لا مانع لما الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم إنا نسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم يسر أمورنا أمور الدنيا والآخرة. اللهم بارك